நாம் தவறுகள் செய்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோமாக இருந்தால், அல்லாஹ்விடத்திலே நிராசை அடையாமல், அவனுடைய அருளிலே நம்பிக்கை இழக்காமல் அவனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கக்கூடியவனாக இருந்தால், எப்படிப்பட்ட தவறுகளை, எவ்வளவு தவறுகளை நாம் செய்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான், மன்னிப்பான். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அதை எத்தனையோ வரலாறு சம்பவங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை ஒரு சம்பவத்தின் மூலமாக இறக்கி நமக்கு இறைவன் குறிப்பிட்டு சொல்லுகின்றான். என்ன செய்தி அது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்சாரிகளில் ஒருவர் இருந்தார். அஸ்லமா, அவர் இஸ்லாத்தை தழுவி இருந்தார். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு சும்மா இருத்தத்த வலாஹிக பிஷிர்கி, அவர் பிறகு முர்த்தத்தாக மாறி அவர் இணை வைத்தலுக்கு மாறிவிட்டார், அவர் முஷ்ரிக்காக போய்விட்டார் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்படி ஒரு மனுஷர் இருந்தாரு, இஸ்லாத்துக்கு வந்திருந்தாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் திரும்ப சிறுக்குக்கே போய்த்தாரு. ஆனால் சிறுக்குக்கு போய்க்க பிறகு, முர்த்தத்தாக மாறிக்க பிறகு அவர் கவலைப்பட்டார், அவர் உணர்ந்து கொண்டார், நம்ம போனது தப்பு தான், முகமது நபி அவர்களுடைய மார்க்கம் தான் உண்மை அப்படின்னு சொல்லி அவர் கவலைப்பட்டவாறு அவர் சில நபித்தோழர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து, நீங்க போனா கேளுங்க, எப்படி ஹல்லி மின் தௌபத்தின், நான் இப்பொழுது கவலைப்படுகிறேன், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியதை நான் நினைத்து வருத்தப்படுகிறேன், எனக்கு ஏதாவது பாவ மன்னிப்பு இருக்கிறதா, நான் திரும்ப இஸ்லாத்தை ஏற்கணுமே, இஸ்லாத்துக்குள்ள நான் திரும்ப வரணுமே, ஆகவே அவரிடத்திலே நீங்க போய் முகமது நபி அவர்களிடத்திலே எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு இருக்கா என்று கேட்டு சொல்லுங்கள் என்று அந்த மனிதர் சொல்லி அனுப்புறாரு. அப்ப வந்த தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த மனிதர் இப்படி இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விட்டார், தற்பொழுது அவர் கவலை கொண்டு இஸ்லாத்திற்குள்ளே அவர் வர வேண்டும், அவருக்கு ஏதாவது மன்னிப்பு இருக்கின்றதா என்று அவர் எங்களிடத்திலே கேட்க சொன்னார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலே வந்து அந்த தோழர்கள் கேட்கிறாங்க. அப்ப கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே ஒரு வசனத்தை இறக்குகிறான். எப்படி? கைஃப யஹ்தில்லாஹு கௌமன், ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா எப்படி நேர்வழி காட்டுவான்? எந்த மாதிரியான கூட்டத்தார்கள்? கஃபரு பஅத ஈமானிஹிம், அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு பிறகு அல்லாஹ்வை மறுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போயிட்டாங்கல்ல, இப்படியான கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா எப்படி நேர்வழி காட்டுவான்? அவர்கள் எப்படி ஈமான் கொண்டார்கள்? வஷஹிது அன்னர் ரசூல ஹக்குன், அவர்கள் இந்த நபி, இந்த தூதர் உண்மையாளர். வஜாஹுல் பையினாத், அவர்களிடத்திலே தெளிவான சான்று வந்தது என்று அவர்கள் சாட்சி கூறி ஈமான் கொண்ட பிறகு அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால், காவிராகி போனார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி நேர்வழி காட்டுவான்? வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்ட மாட்டான். உலாயிக ஜஸாவுஹும், அவர்களுக்கு கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அன்னா அலைஹிம் லஅனத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய சாபமும், வல் மலாயிகத்தி, வானவர்களுடைய சாபமும், வன்னாசி அஜ்மஈன், நல்ல மனிதர்கள் அனைத்து மனிதர்களுடைய சாபமும் அவர்களுக்கு கூலியாக கிடைக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். லா யுகஃபஃபு அன்ஹுமுல் அதாபு வலா ஹும் யுன்ஸரூன், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வேதனையை லேசாக்க மாட்டான், அவர்களுக்கு அவகாசமும் வழங்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபி அவர்கள் உண்மையானவர் என்று சாட்சி சொல்லி அவர்களிடத்திலே தெளிவான சான்றுகள் வந்த பிறகு இப்படி அவர்கள் ஈமான் கொண்டு விட்டு பிறகு அவர்கள் அல்லாஹ்வை மறுத்தவர்களாக அவர்கள் போனார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நிரந்தர நரகம்தான். மலக்குமார்களுடைய சாபம், அல்லாஹ்வுடைய சாபம், நன்மக்களுடைய சாபம், இது எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி?
இல்லல்லதீன தாபூ மின் பஅதி தாலிக, இதற்கு பின்னர் தான் செய்தது தவறு என்று உணர்ந்து தௌபா செய்தார்களே, அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வந்தார்களே. நம்ம ஈமான் கொண்ட பிறகு அவர் காபிராகி போனாலும் தான் செய்தது தவறு, தான் அசத்தியத்துக்கு வந்துட்டோம், அது தவறு என்று அவர்கள் தௌபா செய்து விட்டு அவர்கள் வந்தார்களே, வாஸ்லஹு தன்னை சீர்திருத்தி விட்டு அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டு வந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். பாவம் மன்னிப்பு கேட்டு வந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லுகின்றான். அப்ப ரசூலுல்லாஹை சொல்லி அனுப்புகின்றார்கள். அந்த மனிதர் முஸ்ரிக்காக இருந்து முர்த்ததாக இருந்தவர், அவர் திரும்ப இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்திற்குள்ளே வந்த செய்திகளை நாம் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அப்ப அவர் காபிராகி ஈமான் ஆரம்பத்திலே அவர் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்துக்கு வந்து பிறகு அவர் காபிராகி போயிடுறாரு. ஆனா காபிராகி போய்க்க பிறகு தான் உணர்கிறார், தான் செய்தது தவறு, தான் செய்தது பாவமான ஒரு செயலு, நம்ம பாவத்திலே இருக்கிறோம், அசத்தியத்திலே இருக்கிறோம், இதுக்கு மன்னிப்பு இருக்குதா என்று நபிகளாரிடத்திலே கேட்டு அனுப்பிய போது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். ஈமான் கொண்ட பிறகு மறுத்துட்டு போயிட்டேன்னு சொன்னா, காபிராகி போயிட்டேன்னு சொன்னா உனக்கு இரக்கமே காட்ட மாட்டோம், உனக்கு நரக தண்டனை இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, நீ வருத்தப்பட்டால், நீ திருந்தி வந்தால் என்று அல்லாஹ் கூறிவிட்டு, இருந்தாலும்பா நீ தவறை உணர்ந்து விட்டு நீ அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டு விட்டு நீ வந்தால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பவனாக இருக்கிறான், அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்று இந்த வசனங்களின் மூலமாக அந்த அன்சாரி தோழருடைய செயலின் மூலமாக இறைவன் இந்த வசனத்தை இறக்கி அருளி அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட பாவங்களையும் ஒரு மனிதன் உணர்ந்து திருந்தி தன்னை சீர்திருத்தி அல்லாஹ்விடத்திலே அவன் பாவம் மன்னிப்பு கேட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த செய்தியின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்றான். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா மன்னிப்பாளனாக, மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக, இறைவன் மன்னிப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக நம்முடைய தவறுகளுக்காக வேண்டி, பாவங்களுக்காக வேண்டி இறைவனிடத்திலே தௌபா செய்து மீள வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், அல்லாஹ் தஆலாவின் பக்கம் தௌபா செய்து மீளக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய தவறுகளுக்காக வேண்டி நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இறைவனை மன்றாடி இறைவனிடத்திலே மக்ஃபிரத்தை வேண்டக்கூடியவர்களாக, அல்லாஹ் தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று